தவம் புரிந்து சிவனுடைய தவம் முறையில் வேற பெற்றோர் இருப்பிடமாக கொடுத்து என்னத்த சொல்றதான் கண்டோம். விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போறவன் தான் விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு வயிற்றுல பிறந்த அக்கா தங்கச்சிங்க ஒருத்தருக்கு அந்த கனியை விட்டு கொடுத்தோம்னா யாரோ அதை முயச குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா? ஆமா, நீ போமா, நான் சொல்றேன். நான் அந்த குழந்தை இருக்குமா ஊட்டார்கிட்ட கொடுத்துறேன். ஒரு சின்ன கதை சொல்றேன். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழி, பறப்பதற்காக ஆசைப்பட்டு இருப்பது விட்டு விடாதே. ஒரு பழமொழி இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டுறவன் இருந்தான். அந்த விறகு வெட்டுறவன் டெய்லி வந்து காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டின்னு வந்து ஒரு சில காசுக்கு வித்துட்டு ஒரு படி அரிசி வாங்கி அவன் வைத்து கழுவிக்கினான். இப்ப இதுதான் அவனுடைய ஜீவனாதாரம். இந்த காட்டுக்கு போகும்போது ஒரு கட்டுச்சோறு கட்டின்னு போவான். கட்டுச்சோறு அங்க பசி எடுத்துச்சுன்னா அதை சாப்பிட்டு அங்க ஜொன தண்ணி இருக்கும், அந்த ஜொன தண்ணியை குடிச்சிட்டு அந்த சுமை எடுத்துட்டு வந்து ஊர் உள்ள போட்டு வித்துக்குன்னு இந்த மாதிரி தான் அவனுடைய பொழிப்பு. இவன் டெய்லி போகும்போது அந்த காட்டுல ஒரு குரங்கு பாக்குது. குரங்கு என்னைக்காவது இவன் கொண்டு வர அந்த கட்டு சோறை நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது எண்ணம் கொள்ளுது. அந்த குரங்கு வயிறு எவ்வளவுமா, எத்தனையோ கொடி மரம் செடி காய் கனி இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டா கூட அது வயிறு நெஞ்சு போடும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழவில்லை அந்த குரங்கு. பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுச்சு. ஏன்னா அவன் கட்டு சோறு மேல ஆசைப்பட்டுச்சு. சரி, ஒரு நாள் என்ன பண்ணான்னா, இந்த விறகு வெட்டுறவன் ஒரு பெரிய மொக்கை வெட்டி கீழே போட்டு அதுல ஆப்பு எடுத்து அடிக்கிறான். ஆப்பை எடுத்து அடிக்க அடிக்க அந்த ஆப்பு அந்த கட்டை உள்ள போக போக கட்டை நாம விரிச்சல் விடும். விரிச்சல் விடும். இவன் டயர்ட் ஆயிட்டான். சரி, நம்ம சாப்பிட்டு வந்து மறுபடியும் இருக்கிற மீதி கட்டையை பொழுதுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கட்டுச்சோறு எடுத்து சாப்பிட்டுங்கிறான். இந்த குரங்கு குரங்கு யோசனை பண்ணிச்சு, இதுதான் நல்லது ஒரு சமயம் அந்த கட்டுச்சோரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒடியாவது மரத்து மேல இருக்கிற குரங்கு இவன் அடிச்சு விட்டுக்கிறான். பத்தி அந்த மொக்கை
இது ரெண்டு பக்கம் காலை போட்டுக்கின்னு இந்த ஆப்பை புடிச்சு ஆட்டிங்குது. இவன் பார்த்துருந்தாங்க நான் சாப்பிட்டுன்னு இந்த ஆப்பு இது ஆட்ட ஆட்ட ஆப்பு லூஸ் ஆகும். லூஸ் ஆக ஆக என்ன செய்யும், அந்த கட்டை இந்த விரிச்சில போட்டது ஒட்டிக்கிட்டே வரும். ஆனா இந்த குரங்குக்கே தெரியல, அந்த மொக்க மேல ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்கார்றப்ப அந்த வால் எடுத்து அந்த விரிச்சல் விட்டுக்கிறது அந்த குரங்குக்கே தெரியல. அதனுடைய நோக்கம் என்ன, கட்டுச்சோரை சாப்பிடணும். இந்த ஆப்ப படான்னு புடிங்கிடுச்சு. இந்த விரிச்சல் என்ன பண்ணுச்சு, ஒட்டி மொக்க ஒன்ன சேர்ந்து பிடிச்சி வால் விரிச்சல் விட்டுருச்சு. அந்த குரங்கு கத்துது கதறுது. காப்பாத்த வந்தாலும் காப்பாத்த விடுமாது. குரங்கின் புத்தி உலகத்துக்கு தெரியும். அப்படியே கத்தி 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 அந்த மொக்கில கத்தி செத்தே போச்சு, உயிரை விட்டுருச்சு அந்த குரங்காகப்பட்டது. அத்தன்மை போல இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழி, பறப்பதற்காக ஆசைப்படாதே. இயற்கையைத்தான் குழந்தை பிறக்கணும், செயற்கை குழந்தை பெத்துக்காத. அப்படி கடவுள் கொடுக்கணும், நம்ம குழந்தை பெத்துக்கணும். மகாசனமே வயதான காலத்துல பிள்ளை வேண்டும்னு சொல்லி தவம் இருந்து ஒரு கனியை கொண்டு வந்தான். அந்த கம்யூனிட்டி சொன்ன கம்யூனிட்டி கூட எனக்கு 2 பொண்டாட்டி சொன்னான். அந்த ருசி கிட்ட முனிவர் கிட்ட எனக்கு திருமணமாகி கல்யாணமே ஆச்சு, குழந்தையே கிடையாது சாமின்னு சொன்னான். ஒரு கனியை கொடுத்தான். அவன் சாப்பிடுக்க வச்சிருந்த கனியை கொடுத்தான். 2ஆ பிளந்து ஒரு கனி கற்பிடிக்கு இன்னொரு கனி பொற்படி கொடுத்தான். அதை சாப்பிட்டாங்க. 2 கருவிலும் கர்ப்பம் தரித்து மனுஷனை இப்படி எப்படி பாதியா போனதா எப்படி பிறக்கிறானோ அத்தன்மை போல ஒரு கை ஒரு கால் ஒரு கை ஒரு கண்ணு ஒரு மூக்கு ஒரு கர்ப்பத்துல இந்த மாதிரி ஒரு பாதி ஒரு கர்ப்பத்துல பிறந்துச்சு. இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இந்த பிள்ளையை எடுத்துட்டு போய் மரகத மன்னடத்தை கொடுத்தால் மனுஷன் ரொம்ப நொந்து வேதனைப்பட்டு வீசி எரிஞ்சிடறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இன்னும் தேவராஜ் ஐயா அவர்கள் குறிஞ்சிக்கிழங்கு மலை, மலைக்கிழங்கு முருகன், முருகன் பிதா சிவன், சிவன் ஏறியது ரிஷிவம், ரிஷிவத்தை படித்தவர் பிரம்மா, பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி, சரஸ்வதி கையில் இருப்பது வீணை, வீணைக்குரியவர் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்துக்குரியவர் தக்கன், தக்கன் மகளோ திராட்சாயணி, திராட்சாயணி கரத்திலே கபாலம், கபாலத்துக்குரியதோ உதிரம், உதிரத்துக்குரியவர்கள் அரக்கர்கள், அரக்கர் செய்வதெல்லாம் அக்குருமம், அக்குருமத்தை சக்கரம், சக்கரத்துக்குரியவர் திருமான், திருமான் மார்பிலே தங்கியிருக்கக்கூடியவளோ மகாலட்சுமி, லட்சுமி கடாட்ச புரிதி அந்த திருச்சபையிலே அருமை தாயார் லட்சுமி அம்மா அவர்கள் மாண்டு ஆண்டோடைய பதி சாலோக சாமி சாருபே சாலுபட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் தெய்வபதி அடைந்திருக்கிறார். அன்னவருக்காக வேண்டித்தானே தன் பிள்ளையாக விடக்கூடிய தேவராஜ் ஐயா அவர்கள் தன் சித்தியாக விடக்கூடிய தாயாருடைய ஆத்மா சாத்தி அடைவணும் என்று சொல்லித்தானே கைகொண்டு ரூபாய் 50 ரூபாய் பணம் கொடுத்து கொண்டாருக்கார். சுபோச்சயம் ஆண்டுடைய ஆசீர்வாதம் பெற்று எல்லா வல்ல என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று நோயற்ற வாழ்வு குறைத்த சொல்லுமாக நீங்கள் வாழ வேண்டும். எங்கள் குழு சார்பாக வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். போல இந்த பிண்டத்தை எடுத்து ஒரு கானகத்தில் வீசிவிட்டார். அந்த கானகத்திலே ஒரு சுத்தி வரக்கூடிய ஒரு காளி, அவ பேரு சராதேவி, நரமாம்சத்தின் தின்னக்கூடிய ஒரு சக்தி. நரவாசனை வருது. சுத்தி முத்தி பார்த்த 2 பெண்ட செதற கிடைக்குது. இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆகாரம் சொல்லி ஒரு கரத்திலே ஒரு பிண்டத்தை இன்னொரு கரத்துல ஒரு பிண்டத்தை எடுத்து எப்போ அந்த சராதேவி கரத்தை எடுத்தாலோ இந்த 2 பிண்டமாகப்பட்டது உயிர் வந்துச்சு. ஆஹா, என் கரம் பெற்று இந்த பிள்ளைக்கு உயிர் வந்து விட்டது. இந்த புள்ளிய அம்மானு கூப்பிடுற புள்ளிய சாப்பிட முடியுமா? சராதேவியுடைய கரம் பெற்று இந்த பிள்ளைக்கு உயிர் வந்தபடினாலே என் பேரோ சராதேவி. இந்த சராசந்தன் பேர் வைக்கிறார். சராசந்தன் பேர் வைத்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய இந்த நாட்டை ஆளக்கூடிய மரகத மகாராஜுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவன் பெத்த பிள்ளைய அவங்ககிட்ட கொடுத்து வளர்த்து வந்து சொல்றாங்க. 4 ஒரு வண்ணமா பொழுது ஒரு மீனியா வளர்த்து வர மரகத மகாராஜா அந்த பிள்ளையை படிக்க வைத்து பள்ளி சாலையில் படிக்க வைத்து திருமணம் செய்து விட்டு துள்ளி விளையாடி கொண்டு சராசந்தன் சபையாடி வருவதை காண்க. மா தேர போடுமா.